கொழும்பு மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவத்தின் ரதோத்சவ பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 28வது வருடமாக நடைபெற்று வரும் மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் ஆடிப்பூர மகோத்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோத்சவ பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. ரதோத்சவ பெருவிழாவின் ஆரம்பமாக இன்று காலை உற்சவ மூர்த்திகளுக்கான வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகின. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனத்துடனும் மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடனும் பக்தர்கள் அரகர கோஷம் எழுப்ப வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் உள்வீதியில் வலம் வந்தனர். உற்சவ மூர்த்திகள் பஞ்ச ரதங்களில் ஆரோகணிக்கப்பட்டதன் பின்னர் ரதோத்சவ பவனி ஆரம்பமானது. கொழும்பு மாநகரின் பிரசித்தி பெற்ற சக்தி வழிபாட்டு தலமாகிய மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் பஞ்சரத பவனியில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தியும் பறவை காவடி, தூக்கு காவடி ஆகியவற்றை எடுத்தும் தமது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவத்தில் நாளை இந்து சமுத்திர தீர்த்தோற்சவ திருவிழாவும் இந்திர விழாவும் இடம்பெறவுள்ளதுடன் பூங்காவன திருவிழா நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது.